ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்ட்ஸ் ஆப். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் தமிழ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இன்னிக்கு டாபிக் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னா, நம்ம யூஸ்வலி கொஞ்சம் ஆப்ஷன்ஸை பற்றி போடுவோம், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி போடுவோம். ஸோ இன்னைக்கு கடைசி வீடியோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசுவோம். தட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ இப்போ யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போடுவாங்க. ஓகே, ஷார்ட் டேர்ம் பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம யூஸ்வலி ட்ரேடிங் பண்ணுவோம். கரெக்ட். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நான் ஒரு தரம் பணம் போட்டாச்சுனாக்கா அதில் எப்போதுமே எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாஸே ஆகாது. திஸ் இஸ் வாட் பீப்புள் திங்க். எஸ், நம்ம சொல்லலாம் மோஸ்ட்லி ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப குறைச்சல் நம்ம சொல்லலாம். எஸ், எக்ஸெப்டட். பட் ஸ்டில் ஐ வுட் சே கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் உண்டு. ஓகே, ஸோ என்னெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, வாட் ஆல் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர், அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எக்ஸாக்டாக என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உண்டு. அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு இட், நீங்கள் குவான்ட்ஸ் ஆப்பில் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க, நீங்கள் இப்போ வரைக்கும் குவான்ட்ஸ் ஆப்போட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலனாக்கா ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு இன்ஸ்டால் த அப்ளிகேஷன். ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதும் இமீடியட்டாக உங்களுக்கு 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ 25 ஃப்ரீ டூல்ஸ் டெஃபினட்டாக உங்களோட ட்ரேடிங் ஜெர்னி டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், குவான்ட்ஸ் ஆப்பில் கிட்டத்தட்ட 70லேருந்து 80 டூல்ஸ் இருக்குது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அதில் 25 டூல்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணது இமீடியட்டாக கிடச்சிரும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், உங்களுக்கு ப்ரோப்ரைட்டரி டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, குவான்ட்ஸ் ஆப்பில் நிறைய ப்ரோப்ரைட்டரி டூல்ஸ் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்கா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள், லேர்னில் போங்க. இங்கே பாருங்க, வீடியோ லைப்ரரிக்கு போங்க. ஸோ வீடியோ லைப்ரரி என்னதுனாக்கா, பேசிக்கலி குவான்ட்ஸ் ஆப்பில் எவ்வளோ டூல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் இங்கே லாங்குவேஜில் போய் தமிழ் வச்சுக்கோங்க. ஸோ தமிழில் உங்களுக்கு எல்லா டூல்ஸும் நான் பர்சனலாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாக போய் கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன கருத்துக்கள் உண்டோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது புரியலனாக்கா மேலே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. ஹெல்ப்லைன் நம்பரில் எங்களை இமீடியட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னிக்கு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுவோம். தட் இஸ் ரிஸ்க் இன்வால்வ் இன் mutual funds. Okay, give me a second. So risk, give me a second. Involved in mutual funds. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா என்னெல்லாம் ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வால்வ்டாக இருக்குனாக்கா, ஃபர்ஸ்ட் இஸ் யூ கேன் சே மார்க்கெட் ரிஸ்க். ஓகே, இப்போ மார்க்கெட் ரிஸ்க் என்னது கேட்டிங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம பார்த்தோம்னா லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது. கரெக்ட். ஸோ யூஸ்வலி எப்படின்னாக்கா, உங்களோட ஒரு எவ்வளோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனோ நம்மளோட ரிஸ்க் எப்படைட் எவ்வளவோ அதை பொறுத்து நம்ம லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுமா, ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுமா, இல்லைன்னா மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, அதை நம்ம டிசைட் பண்ணுவோம். கரெக்ட். பட் இப்போ மார்க்கெட் ரிஸ்க்னாக்கா, இப்போ கொரோனா மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்தது வச்சுக்கோங்க. ஓகே, பெரிய டிசாஸ்டர் ஆச்சு. அந்த டயத்தில் நீங்கள் எங்கே பணம் போட்டாலும் பணம் முங்க தான் செய்யும். பீட் லார்ஜ் கேப், பீட் எனி திங். ஓகே, ஸோ முங்கிறதுனாக்கா இட் வில் ரீகவர். பட் ஃபார் தேட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, ஸோ மார்க்கெட் ரிஸ்க் என்னதுனாக்கா, எப்பெல்லாம் மார்க்கெட் கரெக்ட் ஆகுதோ யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் தட் யுவர் போர்ட்ஃபோலியோ வில் க்ரோ. ஓகே, இவென்ச்சுவலி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஓகே, மார்க்கெட் அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்காட்டாலையும் உங்களோட போர்ட்ஃபோலியோ, உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இட் கேன் சர்பாஸ் யுவர் ரிட்டர்ன்ஸ் விச் இது லைக் உங்களோட நிஃப்டி பெஞ்ச்மார்க் நீங்கள் வச்சுக்கோங்க, 50% கொடுத்துருக்கு ரிட்டர்ன்ஸ் ஒரு 5 வருஷத்தில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ 5 வருஷம் 10 வருஷத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் அதை சர்பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குண்டு. ஓகே, பட் இட் இஸ் நாட் நெசசரி தட் எவ்ரி இயர் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்குண்டு. கொஞ்சம் விப்ஸாஸ் வரும், மேலே வரும். ஏன்னா மார்க்கெட் யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்காது. மார்க்கெட் மேலே போகும், நடுவில் கொஞ்சம் கீழே வரும். பட் ஓவரால் ஆன் அன் இயர் நம்ம பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் யூஸ்வலி வரும். ஓகே, ஸோ மார்க்கெட் ரிஸ்க் என்னதுனாக்கா, இப்போ எங்கேயாவது கரெக்ஷன் வந்ததுனாக்கா கொஞ்சம், so there is a possibility that your portfolio might get hit. Okay, so இப்போ நம்ம பார்ப்போம் second point, that is credit risk. Okay, இப்போ credit risk usually எங்க ஆகும் நீங்க கேட்டிங்கனாக்கா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா டெட் செக்யூரிட்டிஸ்ல, ஓகே, டெட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெட் செக்யூரிட்டிஸ்னாக்கா இப்போ கார்ப்பரேட் பாண்ட்ஸ் நீங்க சொல்லலாம். ஓகே, கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இல்லைனாக்கா நிறைய டெட் செக்யூரிட்டிஸ் உண்டு. ஓகே, டெட் செக்யூரிட்டிஸ் என்னது நீங்க கேட்டிங்கனாக்கா, it will give, you can say constant monthly returns வரும். ஓகே, இல்லைன்னா annual returns சொல்லுங்க. annual returns தான் usually வரும், annually not monthly. ஓகே, ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டோட
இது மோட்டிவே தான் ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ வாட் தே வில் டூ, தே வில் இன்வெஸ்ட் இன் டெட் செக்யூரிட்டி. ஸோ டெட் செக்யூரிட்டிஸ்ல என்ன நடக்கலாம், இப்போ நீங்க ஏதாவது கார்பரேட் பாண்ட்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கார்பரேட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் the issuer of the bond, okay, issuer of the bond might default. Okay, payment கொடுக்காதீங்க டிஃபால்ட் பண்ணிட்டானாக்க ultimately mutual fund will get hampered, and mutual fundல யாரோட பணம் இருக்கு, நம்மளோட பணம் இருக்கு. So there is a possibility credit risk வரதுக்கான வாய்ப்பு இருக்கு if the mutual funds are investing in debt securities. Okay, இது ஒன்னு important. Now third point we will see, that is interest rate risk. ஓகே, ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடித்துனாக்க எக்ஸிஸ்டிங் பாண்ட்ஸோட வேல்யூ குறைஞ்சிரும். ஓகே, தெர் இஸ் ஆல்வேஸ் அன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பாண்ட் வேல்யூ அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லலாம் நீங்க. எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறதோ அப்பெல்லாம் பாண்ட் வேல்யூ குறையும். ஓகே, எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதோ அப்பெல்லாம் பாண்ட் வேல்யூ கூடும். ஏன் கேட்டீங்கன்னாக்கா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறது வச்சுக்கோங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறதுனாக்க புதுசா யாருக்காவது போடணும்னா அவங்க ஏன் எக்ஸிஸ்டிங் பாண்ட்ல வந்து பணத்தை போடுவாங்க, எங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சலா இருக்கோ they will obviously go and invest in the new bond which is giving higher interest rate. Simple. So existing bond ஓட டிமாண்ட் குறையும், டிமாண்ட் குறையிறதுனால existing bond ஓட வேல்யூ குறையும். சிம்பிள். So interest rate risk is very simple. And இப்போ எங்கயாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் குறையிறது. ஓகே, இப்போ புதுசா வரப்போற பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுனாக்க பாண்டோட வேல்யூ கூடிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் பாண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா புதுசா வர இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையிறது. ஸோ அடுத்தாப்புல நம்ம என்ன சொல்லணும்னா ஃபோர்த் பாயிண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். ஓகே, இப்போ இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் என்னது கேட்டிங்கன்னா இது வந்து உங்களோட பர்ச்சேசிங் பவரை இரோடு பண்ணிடும். ஓகே, இப்போ எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து 500 ரூபா மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க. ஓகே, அண்ட் ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது. இப்போ இன்ஃப்ளேஷன்னால என்ன ஆகும்னாக்க எல்லாத்தோட விலையும் கூடும். கரெக்டா? ஸோ உங்களோட பர்ச்சேசிங் பவர் கொஞ்சம் குறையும். எங்க நீங்க 50 யூனிட் வாங்கிட்டு இருந்தீங்களோ தேர் யூ மைட் எண்ட் அப் பையிங் 40 யூனிட்ஸ் ஆர் 30 யூனிட்ஸ் அந்த மாதிரி. ஓகே, அண்ட் விலை கூட கூட இப்போ யாரெல்லாம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் வர மாதிரி எங்கேயாவது போட்டிருக்கு, தட் இஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டெட் செக்யூரிட்டிஸோ எங்கேயாவது ஃபிக்ஸ்டு இன்கம் வருமோ அந்த மாதிரி இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ the fixed income returns won't be able to keep up the pace with the rising prices நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் கூடிட்டே இருக்கு அண்ட் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து இட் won't be able to match up because ப்ரைஸ் ரொம்ப வேகமாக கூடும் அண்ட் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இட் won't be able to control the inflation we can say. இப்போ அடுத்தாப்புல நம்ம பார்ப்போம், that is sector risk. இப்போ செக்டர் ரிஸ்க் என்னதுனாக்கா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டர் ஓரியன்டட் ஏதாவது ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு தீம், ஓகே, ஒரு திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. நவ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இஃப் த பேங்கிங் செக்டர் டசன்ட் பர்ஃபார்ம் ஆர் இஃப் த பேங்கிங் செக்டர் கெட்ஸ் ஹிட் பை because of some RBI policies or say rate cuts or rate increase இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது செக்டர் அந்த பர்டிகுலர் செக்டர் ஹேம்பர் ஆச்சுன்னா there is a possibility that the fund will also get hampered which in turn will impact the returns. கரெக்ட்? இப்போ அடுத்தாப்புல ஆறாவது வந்து நீங்க மேனேஜர் ரிஸ்க் சொல்லுங்க. இப்போ மேனேஜர் ரிஸ்க் வந்து திஸ் இஸ் குவைட் காமன். லைக் சே நீங்க கரெக்டான ஆளை அப்பாயிண்டே பண்ணல. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மேனேஜ் பண்றதுக்கு கரெக்டான பர்சன் இல்லைனாக்கா, சரியான ஆள் இல்லைனாக்கா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் உங்களோட ஃபண்ட் வந்து கொஞ்சம் மிஸ்மேனேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சொல்லுவேன். ஓகே, மிஸ்யூஸில் மிஸ்மேனேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பிகாஸ் நீங்கள் கரெக்டான பர்சனை அப்பாயிண்ட் பண்ணல, கரெக்டான நாலேஜபிள் பர்சனை அப்பாயிண்ட் பண்ணலனாக்கா அவங்களுக்கும் தெரியாது லைக் எக்ஸாக்டாக எங்கே பணத்தை போடணுண்டு. கரெக்டாக? ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி லைக் கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகே, இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபெலோவா இல்லைனாக்கா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் தெர் மைட் பி அன் இஷ்யூ. ஓகே, இப்போ அடுத்தாப்புல வந்து கரன்சி ரிஸ்க், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ கரன்சி ரிஸ்க் எப்படி நீங்க கேட்டீங்கன்னாக்கா இப்போ ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வெளிநாட்டில் உள்ள செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது வச்சுக்கோங்க. ஓகே, வெளிநாட்டில் உள்ள செக்யூரிட்டிஸ்ல அண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றது வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் INR is getting stronger when you compare INR and USD. ஓகே, இப்போ INR and US டாலர் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு US டாலர் வந்து 83 INR இல்லைன்னா 80 INR நம்ம வச்சுப்போம். ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு US டாலரை கவுண்டர் பண்ணுறதுக்கு 80 INR வேணும். ஓகே, நவ் லெட்ஸ் சே
இந்தியன் டொமெஸ்டிக் கரன்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. தட் இஸ் இது 80ல இருந்து லெட்ஸ் சே இது வந்து 70. ஸோ 80 ஐஎன்ஆருக்கு பதிலா 70 ஐஎன்ஆர்ல ஐ கேன் லைக் சே 1 USD is now 70 INR for example. Okay, so in this case if you have made investment when $1 was 80 and now say $1 is equivalent to 70 INR, அந்த கேஸ்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் வெளிநாட்டில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணது வந்து வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிகாஸ் டொமெஸ்டிக் கரன்சி இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து volatility risk நம்ம சொல்லலாம். ஓகே, லெட்ஸ் சே volatility risk. ஸோ volatility risk எப்படின்னாக்க இப்போ ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இமர்ஜிங் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னாக்க அந்த இமர்ஜிங் மார்க்கெட்னாக்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டெடியா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில சமயம் இட் கேன் பி குட், ஒரு சில சமயம் இட் கேன் பி பேட். ஸோ இட் கேன் ஃப்ளக்சுவேட் அ லாட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ உங்களோட லைக் மியூச்சுவல் ஃபண்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த போர்ட்ஃபோலியோவும் நல்ல ஹெவியாக ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ volatility ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்தாப்புல நம்ம சொல்லணும்னா இன்னொன்று வந்து ரெகுலேட்டரி ரிஸ்க். ரெகுலேட்டரி ரிஸ்க் எப்படின்னா கண்டினியூஸ்லி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் ஏதாவது பாலிசிஸ் கிலிசிஸ்லாம் அமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ தேட் மைட் இம்பேக்ட் த ஃபண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வி கேன் சே. ஓகே, அடுத்தாப்புல நம்ம சொல்லணும்னாக்க ரிசெஷன் உண்டு. ஓகே, ரிசெஷன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரிசெஷன் எப்படின்னாக்க எல்லாமே டவுன் டர்னில் இருக்கும். ஓகே, லைக் நத்திங் வில் பி பூமிங், எவ்ரி திங் வில் பி இன் அ டவுன் டர்ன். ஸோ சே இக்கனாமியில் ஒரு டவுன் டர்ன் வந்துருச்சுனாக்கா என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா இக்கனாமிலேயே ஒரு டவுன் டர்ன் வருதுனாக்கா எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிடும். சிம்பிள், கரெக்ட். எல்லாமே ஸ்லோ டவுன் ஆச்சுனாக்கா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருந்தது வாட் எவர் யூ ஹேவ் இன்வெஸ்டட் எவ்ரி திங் மைட் விட்னஸ் அ டவுன் சைடு, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி இது காமன் டாபிக். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க ரிஸ்கே இல்லைண்டு, பட் அப்படி இல்லை, ஒரு சில ஜென்ரல் ரிஸ்க்ஸ் உண்டு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எஸ், எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ். யுவர் மேனேஜர் யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ இஃப் ஹீ இஸ் அப்ரோப்ரியேட், இஃப் ஹீ இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் எவ்ரி திங், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் யூ கேன் easily factor in everything and you can make money out of mutual funds. Okay, so I hope வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி.